எவ்ரிவன், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பாக்கெட்டிங் ப்ளவுஸோட ஃபுல் போர்ஷன் எல்லாமே முடிச்சாச்சு. அதில் வேறு ப்ளவுஸ் இருக்கும், இதில் வேறு ப்ளவுஸ் இருக்கும். நான் பாக்கெட்டிங்க்கு 2 டைம்ஸ் வீடியோ எடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பட் ஆனால் வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. இந்த வாட்டியும் அதே போல் மிஸ் ஆகிடுச்சு. எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து நான் நார்மல் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக போடணும் அப்படின்றதுக்காக நான் முன்னாடியே எடுத்து வச்சிருந்த வீடியோவை இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன். நார்மல் ப்ளவுஸ் நம்ம எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் பாக்கெட்டிங்க்கான ப்ளவுஸ் வந்து நம்ம கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போது ஒரு நார்மல் ப்ளவுஸில் வந்து பின் போர்ஷன் எடுத்த உடனே 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அர்க்காத் போட்டுப்போம் இல்லையா, அதோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச்சு கம்ப்ளீட்டாக மடித்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா ஷோல்டரை வந்து 2ஆக வந்து மடித்து பார்த்துட்டு அந்த கார்னரில் கீழேருந்து நம்ம வந்து 4.25 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு க்ராஸாக வந்து லைன் ஜாயின் பண்ணுவோம். இந்த மாதிரி லைன் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் பேசிக் ஸ்டிச்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதில் பார்த்திங்கன்னா தெரியும். இது மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் பாயிண்ட்ஸ் எல்லாமே. இப்போது நீங்கள் கிளாஸ் கண்டினியூவாக பார்க்குறவங்க பாக்கெட்டிங்க்கு கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் நார்மலாக வந்து எப்பயும் போல் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு நார்மல் ப்ளவுஸ் நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் போர்ஷன் சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் நம்ம கரெக்டாக அர்க்காத் போட்டு வச்சுருப்போம். கீழே 2 அர்க்காத்து, சைடில் ஒரு அர்க்காத்து, ஆம்கோல் கிட்ட ஒரு அர்க்காத் போட்டு வச்சுருப்போம். அந்த மொத்த அர்க்காத்துலேயும் நம்ம வந்து இப்போ டாட் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே சைடில் கொக்கி அந்த ஐ கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற அர்க்காத்தை 2ஆக வந்து மடித்து அந்த ஃபஸ்ட்டு அர்க்காத்தும் போட்டிருப்போம். நான் வைக்கிறேன் இல்லையா அந்த சாக் பீஸால் பாயிண்ட்ஸு, இதே மாதிரி பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம ஒரு ஹோல் ஒன்று போட்டிருப்போம். அது வந்து நல்லாவே தெரியும். நம்ம அர்க்காத்துலேருந்து அந்த ஹோல் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி அதாவது ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் அது கொஞ்சம் கிளியராக பார்த்திங்கனாலே புரியும். ஒரு 2-3 வாட்டி பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆம்கோல் கிட்ட மட்டும் நம்ம 2 வாட்டி ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில், இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியான கேப்பில் கூட நம்ம 2வது ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம். கொக்கி அண்ட் ஐ கட்டுற இடத்துல வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, நார்மலாக ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டால் போதும். இது பார்த்திங்கன்னா கீழே பட்டி ஏற்றுறோம் இல்லையா, அதுக்கிட்ட இருக்கிற டாட் பிடிக்கிறது தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயுமே இதே போல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு பண்ணாமல் லைட்டாக உள்வாங்கின மாதிரி நம்ம ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கணும். இது ஏன்னு பார்த்திங்கன்னா, பட்டி வந்து சம்டைம்ஸ் ஸ்டிப்பாக நிற்காது. இந்த மாதிரி நம்ம கர்வ் பண்ணி போட்டோன்னா பட்டி வந்து ஸ்டிப்பாக நிற்கும். அந்த இடத்துக்கிட்ட மட்டும் நம்ம நார்மலாக டாட் பிடிச்சிட்டு லென்த்தான சைடாக பார்த்து கீழே வந்து துணியை மடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதை நல்லா நோட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது ரொம்பவே சிம்பிள் தான். ஏன் நான் அகெயின் சொல்கிறேன்னா, நம்ம நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும். லைனிங் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். கட்டிங் மட்டும் டிஃபர் ஆகும், பட் ஸ்டிச்சிங் எல்லாத்துலேயுமே வந்து சேம் தான். ஸோ நீங்கள் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பட்டி ஏற்றணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே பண்ணுறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இதில் வந்து கிளாத் நமக்கு டிஃபர் ஆகி கொடுத்துரும். பட் நார்மல் ப்ளவுஸ் பிட்டில் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ ஒரே சைடில் தைக்காமல் ஆப்போசிட் டைரெக்ஷனை பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் போர்ஷனை முடிச்சாச்சு. பட்டி வந்து ஏற்றலாம். பட்டிக்கு பார்த்திங்கன்னா டபுள் அர்க்காத் போட்டும் இருக்கும், சிங்கிள் அர்க்காத் போட்டும் இருக்கும். அந்த சேம் பட்டிலே 2 சைடில் டிஃபர் ஆகியிருக்கும். டபுள் அர்க்காத் போட்டது வந்து ஃப்ரண்ட் சைடில் வைக்கணும். நம்ம கொக்கி ஐயெல்லாம் கட்டுறோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி வைக்கணும். சிங்கிள் அர்க்காத் வந்து சைடில் போயிடும், அது ஒன்றுமே தெரியாது. இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல கிளாத்தை வந்து வச்சுட்டு, அதாவது ஃப்ரண்ட் போர்ஷனை வச்சுட்டு அதுக்கு மேலே நல்ல கிளாத் படுற மாதிரி வச்சுக்கணும். டபுள் அர்க்காத் இருக்கிறது நமக்கு வந்து அந்த கொக்கிலாம் கட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாத் மேலேயும் ஒரு கிளாத் கீழேயும் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திருப்பி விட்டுட்டோம்னா நமக்கு பட்டி வந்து ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட்டி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம 3மே அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் கிளாத்தும் 2 பீஸ் பட்டி கிளாத்துமே வந்து நகராமல் இருக்கிற மாதிரி 3மே சரி சமமாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சாக நீங்கள் தள்ளி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரே நீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணனா ஒரு கிளாத்தை நம்ம விட்டுருவோம். அதாவது ஈவனாக வராமல் ஒன்று ஏற்றியும் இறக்குமா அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் நீங்கள் தள்ளி வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் பட்டி. இதே போல் தான் 2 சைடுமே பட்டி முடிச்சுட்டு
நம்ம தச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 2 கிளாத்தையும் கீழ்ப்பக்கமாக நம்ம தள்ளிட்டு மேலே வந்து படிமான தையல் போடுவோம். படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இந்த கட் எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னா, நார்மலாக கிளாத்தை கீழ்ப்பக்கமாக தள்ளி மேலே படிமான தையல் போடும்போது கொஞ்சம் முட்டையாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா துணி ஸ்டிப்பாக நிற்காது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டோன்னா துணி வந்து ஸ்டிப்பாக நிற்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இவ்வளோ தான், சிம்பிள் தான் பட்டி ஏற்றுறது. ஏற்றி முடிச்சுட்டு நார்மலாக கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் மடித்து தைச்சிக்கோங்க சமமாக. அதுக்கப்புறம் பட்டி என்ன அளவு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அகெயின் ஒரு மடித்து நீங்கள் வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. இதே போல் நீங்கள் 2 சைடுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு சைடு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிளியராகவே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இன்னொரு சைடு நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.